அப்போ இந்த இந்த திருமண உறவுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, அதுவும் ஆண்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இப்போ ஒரு ஆணுக்கு தன் தாய பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவரு வேலைக்கு போறாரு. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா, அவரால நேரடியா பார்த்துக்க முடியாது. மனைவி மூலமா தான் பார்த்துக்க முடியும். எங்க அம்மாவ கொஞ்சம் பார்த்துக்கோயேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, அந்த ஆணுக்கு என்ன தோணும்? அப்ப நான் வேலைக்கு போகாம உட்காந்து எங்க அம்மாவ பார்த்துட்டா, நீ வேலைக்கு போவியான்ற கேள்வி ஆண்கள் கேட்பாங்க. அப்ப பெரும்பாலும் பெண்கள் வந்து ரொம்ப நாள் வேலைக்கு போகாத பட்சத்துல, அவங்க திடீர்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு வேலைக்கு போனா, பெரிய சம்பளத்துக்கு முடியாது. அப்போ அதிகமான சம்பளம் வாங்குற அந்த ஆண், இல்ல அதிகமா சம்பளம் வாங்குற அந்த பெண் வந்து தொடர்ந்து வேலைக்கு போணும். கம்மி சம்பளம் வாங்குறவங்க போனா போதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் வேல்யூ கொண்டு வரலான்ற மாரி அவங்க நெனைக்கலாம். ஆனா பெரும்பாலான வீடுகள் என்ன நடக்குதுன்னா, கணவன் வந்து வேலைக்கு போவாரு, சம்பாரிப்பாரு. அந்த 8 மணி நேரம் வெளியில இருப்பாரு. வீட்டுக்கு வரும்போது நீ ஒண்ணுமே பண்ணலன்ற பேர் வாங்கிப்பாரு. உங்க வீட்ல இருக்கிற இந்த குழந்தைய நான் பார்க்கணுமா? இந்த பாட்டிய நான் பார்க்கணுமா? எல்லாரையும் நான் பார்க்கணுமா? அப்படின்னு இந்த வைஃப் கேட்பாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தடுமாறி போய், இப்ப நான் என்ன பண்றது? இது எப்படி நடத்துறது? இது எப்படி நான் வேற மாரி கிரியேட் பண்ணி, எனக்கு சாதகமா அத மாத்துறதுன்றது ஹஸ்பண்ட்ஸால யோசிக்க முடியாது. இன்னும் ரொம்ப நாளா இந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டோம்ல. புது ஃபார்மேட்ட உருவாக்குறதுக்கு அந்த ஒரிஜினல் திங்கிங் அவங்களுக்கு இருக்காது. சரி பரவால்ல, நான் வந்து பார்ட் டைம் வேலை இப்ப ஆண்கள் அத செய்றாங்க. நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன். எங்க அம்மாவ நான் பார்த்துக்கிறேன். புள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ வேணா வேலைக்கு போ. இந்த கல்யாணத்த உண்மையிலே காப்பாத்தணுமா? இல்ல கொஞ்சம் அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ மாத்தி தக்க வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலான்ற மாரி, இப்ப மாடர்ன் இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்ட்ல, இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்ட்ல நெறைய கப்பிள்ஸ் வந்து விதவிதமா அத ட்ரை பண்றாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்த காப்பாத்த முடியுதான்னு பார்க்குறாங்க. இப்ப டோட்டலி புரோக்கன் டவுன் கல்யாணத்த எதுக்கு காப்பாத்தணுன்ற கேள்வியும் இருக்குல்ல. எதுக்கு காப்பாத்தணும்னா, முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஈரேழு ஜென்மத்துக்குமான அது 7 தடவ நெருப்ப சுத்தி வந்துட்டீங்கன்னா, அவ்வளோதான். ஜென்ம ஜென்மத்துக்கு இவங்க தான் ஹஸ்பண்ட், இவங்க தான் ஒய்ஃப்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அப்படி சொல்லல. எப்படி இஸ்லாம்ல அது சோசியல் கான்ட்ராக்ட்டோ, லீகல் கான்ட்ராக்ட். அது மாரி ஹிந்துயிசம்ல அது லீகல் கான்ட்ராக்ட் தான். அப்போ கண்ணகி மாரி, சீதை மாரி, நலாயினி மாரிலாம் யாரும் இருக்க போறதில்ல. இது ஒர்க்னா வெல் அண்ட் குட். இல்லன்னா பரவால்ல, தனித்தனியா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம். ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் துப்பிக்கிட்டு இருக்க வேண்டான்ற கான்செப்ட்க்கு அவங்க வந்துடுறாங்க.